ராஜேஸ்வரிக்கு வேற ஒரு பக்கம் அள்ளு விட்டுட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த சுடர் இறந்து போயிட்டா அதுவும் நம்மளோட விஷயம், அதாவது ரேணுகாவை கொண்டது நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவகிட்ட ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சு, அது அவளோட போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ராஜேஸ்வரி ரொம்ப ஹாப்பியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அந்த வீடியோ வந்து வேற யார்கிட்டயோ சிக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. அதே மாதிரி அடுத்தபடியாக வந்து இந்த ரகு கிட்ட போயிட்டு இதை பற்றியெல்லாம் விசாரிக்கும் போது கடைசியில் அந்த நவீனை வந்து, அதாவது அந்த நவீன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அந்த நவீன் வந்து என்னையே ஏமாற்றிட்டு போயிட்டான், 40 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த சுடர் அதாவது சுடர் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த நவீனை வந்து பிடிச்சி கண்டிப்பாக வந்து நான் விசாரிக்கிறேன், அவனை நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் நம்ம மல்லி, விஜய், வெண்பா, அடுத்ததான் நாகு இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நேராக இப்போ ஏற்காடுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்னிக் மாதிரி வந்து போயிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக மிகப்பெரிய விஷயம் எல்லாமே நடந்துச்சு, அதுவும் இல்லாமல் யாருமே எதிர்பார்க்காததும் நடந்துச்சு. ஏன்னா மல்லியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்க, அடுத்ததாக விஜயை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து விஜய்க்கு வர மாதிரி இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் வந்து நம்ம விஜயை அடித்து உண்மையை ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போது ஒரு மிகப்பெரிய கண்டத்திலேருந்து வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாருமே கிளம்பி பிக்னிக் வந்து ஏற்காடு வந்து போயிருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஏற்காடில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இத்தனை நாள் வந்து உண்மையிலேயே இந்த சுடரை வந்து கொலை பண்ணது யார் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரியாமல் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த போலீஸ்லாம் வந்து நம்ம மல்லி தான் அந்த கொலையை பண்ணது, அதாவது தீபிகா போலீஸ் எதுவுமே விசாரிக்கல, ஒன்றும் இல்லை, எல்லாத்த வச்சும் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம மல்லியை பார்த்தோன்னே மல்லி தான் இந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால தான் அடுத்தடுத்த விஷயங்கள் எதுவுமே கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது அடுத்தடுத்து நம்ம மல்லி, விஜய் வந்து இந்த ஒரு உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி உண்மையிலேயே சுடர் கொலை செய்யப்பட்டாங்களா, யார் கொலை பண்ணது, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதாவது நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே அங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போனாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்போது அங்கே போனதுக்கப்புறமா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் அவங்க வந்து போயிருப்பாங்க, அதாவது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனால் கடைசியில் நவீனை பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடக்க போகுது. அதாவது இந்த நவீன் யார், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மல்லிக்கும் நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போது இந்த நவீனை வச்சு அடுத்ததாக இன்னும் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம விஜயும் மல்லியும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதாவது நம்ம மல்லிக்கு, விஜய்க்கு இவங்க எல்லாருக்குமே எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த ரகுவோட விஷயத்தில் ஒரு முறை வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தான் நடுரோல் நின்று, அந்த ஒரு விஷயத்தில் இந்த நவீனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நவீன் இருந்துட்டு நம்ம விஜய், மல்லி இவங்க எல்லாரையுமே பார்த்தோன்னே இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணி அவனை பிடிச்சி அடித்து வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ரகுவெல்லாம் வந்து இந்த இவன், அதாவது நவீன் வந்து எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தெரியாமல் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தான். ஆனால் கடைசியில் விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் இப்படி மாட்டிக்குமா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இங்கே யாருக்குமே வந்து என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருக்குது. ஏன்னா சுடர் கொலை செய்யப்பட்டாங்க, சுடர் இறந்து போயிட்டாங்க, சுடரை வந்து எரிச்சிட்டாங்க, கொன்று எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும். அது உண்மையிலேயே சுடர் தானா அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. இப்போது இந்த கவினை, அதாவது நவீனை வந்து பிடிச்சி அடித்து விசாரிக்கும் போது தான் அந்த இடத்துல நவீன் வந்துட்டு எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறான். நீங்கள் எல்லாருமே நினைக்கிற மாதிரி சுடர் இன்னும் சாகலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய உண்மையை வந்து சொல்கிறான். இதை கேட்ட உடனே வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா விஜயும் மல்லியும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த மாதிரி சுடரை எதுக்காக, அதாவது சுடருக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும், ஒழுங்காக உண்மையை சொல்லு. அதுவும் இல்லாமல் போலீஸும் வந்து இந்த நவீனை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தை பற்றி விசாரிக்கிறாங்க. உனக்கு எதான விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா கடைசியாக வந்து நீ தான் அந்த சுடர் கூட வந்து இருந்திருக்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து எல்லாத்துலேயும் வந்து நீ தான் இருந்திருக்க, உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது கடைசியில் இந்த நவீனால் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி நான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், அது என்னை வந்து போலீஸில் வந்து ஒப்படைச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி அங்கே இறந்து போனது, அதாவது அந்த இடத்துல கொன்று எரிச்சது இந்த சுடர் அக்காவை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கில் தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அதாவது நவீன் வந்து சொல்கிறத கேட்டு இவ்வளோ ஷாக்
ஷாக் ஆகுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுடர் உயிரோடு இருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது உண்மையிலே யாராக இருந்தாலும் அந்த இடத்துல பயங்கரமான ஷாக் தான் ஆகுவாங்க. ஏன்னா சுடர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு தான் எல்லாருமே வந்து அடுத்தடுத்த மூவ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது இந்த நவீன் சொன்னதை கேட்டு என்ன சொல்லிட்டு இருக்க நீ, அங்கே சுடர் இறந்துட்டு தான் சொல்லி பாடியை எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அது ஒரு அனாத பணம், அதாவது சுடர் அக்காவை வந்து அவங்க கத்தியால் குத்துனாங்க, கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, இது எல்லாமே வந்து நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து வேற ஒரு பாடியை வச்சு வந்து எரிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ சுடர் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இங்கே தான் ஒரு இடத்துல வச்சு சுடர் அக்காவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது சுடரோட ஃபோனை வச்சு தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீடியோவை எடுத்து அடுத்ததாக இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லார்கிட்டையும் 50 லட்சம் கேட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி வந்து எப்படியாச்சும் ஆட்டியை போட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அது முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இந்த நவீனை வச்சு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி அந்த ஒரு வீடியோ வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த நவீன் வந்துட்டு இந்த சுடருக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம விஜய் மல்லி 2 பேரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் உண்மை எல்லாத்தையுமே, அதாவது சுடர் உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மல்லியும் விஜயும் வந்து இந்த சுடரை எப்படி காப்பாற்றுறது, அடுத்ததாக சுடரை கொலை பண்ணணும்னு நினச்சது யார், இது எல்லாத்தையுமே வந்து இப்போது வெளியே கொண்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக இந்த தீபிகா போலீஸ்க்கு பல்பு தான். ஏன்னா விஜயும் மல்லி தான் இந்த ஒரு கேஸை வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.